ஏசு ரத்தம் ரத்தமே, ஏசு ரத்தம் ரத்தமே, ஏசு ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம். ஏசு ரத்தம் ரத்தமே, ஏசு ரத்தம் ரத்தமே, ஏசு ரத்தம் ரத்தம் ஜெயம் இயேசுவே. வாங்க வாங்க இயேசுவே, நீங்க வாங்க இயேசுவே, இப்போ வாங்க நடத்த வாங்க இயேசு. வாங்க வாங்க இயேசுவே, நீங்க வாங்க இயேசுவே, இப்போ வாங்க நடத்த வாங்க வாங்க வாங்க. ஏசு ரத்தம் ரத்தமே, ஏசு ரத்தம் ரத்தமே, ஏசு ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம் 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 ரத்தம். ஏசு ரத்தம் ரத்தமே, ஏசு ரத்தம் ரத்தமே, ஏசு ரத்தம் ரத்தம் ஜெயம் இயேசுவே. போதும் போதும் இயேசுவே, நீங்க போதும் இயேசுவே, இப்ப போதும் எப்பவும் போதும். இயேசு 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 இயேசு. போதும் போதும் இயேசுவே, நீங்க போதும் இயேசுவே, இப்ப போதும் எப்பவும் போதும் போதும் போதும். ஏசு ரத்தம் ரத்தமே, ஏசு ரத்தம் ரத்தமே, ஏசு ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாள்லையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை. தேவன் நமக்கு எப்போதுமே ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறவர், அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறவர். அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்யும்படியாக போகிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏசப்பா கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவர், என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்த கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய காரியங்கள். அதுக்கு ஏசப்பா சொல்றார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். 100க்கு அதிபதி பிரயோத்தரமாக, ஆண்டவரை, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தனால ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறேன், வேலைக்காரன் செய் என்று செய்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 100க்கு அதிபதி அவருடைய குடும்பத்திற்காக கேட்கல, அவருடைய உறவுக்காக கேட்கல, அவருக்காக கேட்கல. ஆனால் அவரே ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறார். அவர் 100க்கு அதிபதியாக இருக்கிறார். இந்த தினத்தில் அரசியல்வாதிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓட்டு கேட்கும்போது 2 கையை கூப்பி ரொம்ப நேரம் மன்றாடுவாங்க, கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, நின்றுக்கிட்டே இருப்பாங்க. தலைவர்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்து சொல்லும்போது நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் ஜெயித்த பின்பு கண்டுக்கவே மாட்டாங்க. எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் கூட மன்றாடி கண்ணீரோடு வரங்கள், வல்லமைகள், கனிகள், அபிஷேகம்னு சொல்லி மன்றாடி வாங்கிக்குவாங்க. அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைத்த உடனே துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஜனங்களை உதாசீனப்படுத்துகிறாங்க. அந்த அரசியல்வாதிகளுக்கும் இப்படியாப்பட்ட ஜனங்களுக்கும் இப்படியாப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. பாருங்கள், இந்த 100க்கு அதிபதி, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய்ந்து எனக்கு கீழ்ப்பட்டுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறேன், வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்களா, அந்த வேலையில் உண்மையாக இருங்க, உத்தமமாக இருங்க. உங்களுக்காக யாராவது ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணாங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்களுக்கு வேலையே இல்லையா, கவலைப்படாதீங்க, வீட்டு வேலை செய்யுங்க, இல்லை ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, என்ன வேலை வேணால் செய்யுங்க. உங்களுக்காக யாராவது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இவங்களுக்கு வேலை இல்லாண்டவரே, வேலை கொடுங்கப்பான்னு உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது அற்புதம் செய்வார். இவங்க வேலையில் பிரச்சனையாக இருக்காண்டவரே, அந்த வேலைக்காக நீங்கள் உங்கள் பிரச்சனையை மாறுன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஒரு அதிசயம் செய்வார். இந்த 100க்கு அதிபதி அந்த வேலைக்காரங்க ஜெபித்ததுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். வேலைக்காரன் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கல, எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி கேட்கல, எனக்கு அதிசயம் செய்யும் என்று சொல்லி கேட்கல. இன்றைய தினத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்புக்குள் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையில் உண்மையாக செய்யணும், உத்தமமாக செய்யணும், உற்சாகமாக செய்யணும். என்ன வேலை நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த வேலையில் உற்சாகமாக செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்காக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பாருங்கள், இயேசப்பா வந்துட்டு ஒரு அற்புதத்தை செய்கிறார்.
13 சொல்லுகிறது, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆகிறது என்றார். அந்த நாளிகையில் அவன் வேலைக்கிற சுஸ்தமானு சொல்லி பார்க்குறோம். நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையில் உண்மையை செய்யும் போது, எனக்காக ஒருவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதமாக செய்வார். நீங்கள் உங்கள் வேலைகளை உண்மையொத்தமாக இருக்கும்போது, உங்களுக்காக யாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதமாக செய்வார். அதனால் நீங்கள் இந்த நாளிலிருந்து ஒரு சேஞ்சஸ் உருவாக்கணும். கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறீங்களா? லஞ்சம் வாங்காதீங்க. நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா? உங்கள் இஷ்டம் போல் இருக்காதீங்க. பஞ்சுவல் டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பெரிய இடத்துல இருக்கிறீங்களா? ரொம்ப கவனமாக இருங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் அதிகாரம் வேணும், வரங்கள் வேணும், பிசாசு தந்திரங்களை மேற்கொள்ள வேண்டும், பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வேணும்னு நினைக்கிறீங்களா? அவருடைய சமூகத்தில் உண்மையத்தமாக காத்துருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசிரியங்களையும் செய்யுங்கப்பான்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும், ஆசீர்வதியும். கர்த்தருடைய பரிசுத்த கரத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வேலையில் ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை தாங்கப்பான்ட்டு கேட்குறவங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.